வெல்கம் டு ஐஸ்வர்யா எக்ஸ்பிளைன்ஸ் சேனல். இன்னைக்கு ஜியாகிரஃபி லெசன் 2 டீடைல் 1 படிக்கலாம். ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கிளைமேட். நம்ம இந்தியன் கிளைமேட்டுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கிறது சவுத் வெஸ்ட் மான்சூன். Around 75% of Indian rain comes from this monsoon. 75% of rain வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன். ஆன்செட் அண்ட் மூவ்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி அந்த மான்சூன் விண்ட்ஸ் மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட்ஸ் அட் த சதர்ன் டிப் ஆஃப் இந்தியா பை ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். இட் மூவ்ஸ் அலாங் த கொன்கான் கோஸ்ட். It covers the whole country by 15th July. ஸோ இந்த மேப் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து நார்மலாக எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா த சவுத்தர்ன் டிப் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இந்த இடத்துல அது ஸ்டார்ட் ஆகுது எப்போ பை த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். அதுக்கப்புறம் இங்கே கொன்கான் கோஸ்ட் இருக்குது. ஸோ இந்த வழியாக இது ட்ராவல் பண்ணுது. அண்ட் தென் லேட்டர் இட் கவர்ஸ் த என்டையர் கண்ட்ரி பை 15th of July. This monsoon is influenced by El Nino phenomena. The southwest monsoon is influenced by global phenomenon like El Nino. So El Nino na enna? First phenomenon na enna? An observable event, that is something that happens. ஒரு விஷயம் நடக்குது that we are able to observe. நம்மளால அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கு பேர் தான் ஃபினோமினான்னு சொல்லுவோம். வாட் இஸ் எல் நீனோ? எல் நீனோ இஸ் அ கிளைமேட் ஃபினோமினான் வேர் த சர்ஃபேஸ் வாட்டர் ஆஃப் த சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் பிகம்ஸ் அன்யூஷுவலி வார்ம். வழக்கத்தை விட அதிகமாக அது வந்து வார்ம் ஆகும். இது பசிபிக் ஓஷனோட சர்ஃபேஸ் வாட்டர், சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனோட சர்ஃபேஸ் வாட்டர் வழக்கத்தை விட அதிகமாக வார்ம் ஆகும். இப்போ இந்தியாவை எப்படி எல் நீனோ ஃபினாமினன் அஃபெக்ட் பண்ணுதுன்னா த மான்சூன் இன் இந்தியா பிகம்ஸ் வீக். அதனால லெஸ் ரெயின்ஃபால் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுத வேண்டாம். யூ ஹாவ் டு ரைட் ஒன்லி திஸ். த சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை குளோபல் ஃபினோமினான் லைக் எல் நீனோ. இப்போ இந்த மான்சூன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருக்கும்? பிஃபோர் மான்சூன் நார்த் இந்தியா பிகம்ஸ் வெரி ஹாட் அப் டு 46 degree centigrade. இப்போ இந்த மான்சூன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நார்த்தன் சைடு ஹெவி ரெயின்ஃபால் ஸ்டார்ட் ஆகும். பட் அதுக்கு எப்படி அது நடக்குதுங்கிறத பார்க்கலாம். பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். த சடன் அப்ரோச் ஆஃப் மான்சூன் விண்ட் ஓவர் சவுத் இந்தியா வித் லைட்னிங் அண்ட் தண்டர் இஸ் டேர்ம்ட் அஸ் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணினோம். சவுத் வெஸ்ட் மான்சூன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? சதர்ன் டிப் ஆஃப் இந்தியா. ஸோ சதர்ன் டிப் ஆஃப் இந்தியாவில் அது ஸ்டார்ட் ஆகிறப்ப இட் கம்ஸ் வித் லைட்னிங் அண்ட் தண்டர். மின்னல் இடியுமா அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? இந்த மாதிரி சடனாக மான்சூன் வின் வந்து மின்னல் இடியோட வர்றதுனால அதை என்னன்னு சொல்கிறோம்னா பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் ஆர் பிரேக் ஆஃப் மான்சூன்னு சொல்கிறோம். 2 branches of monsoon. When the monsoon wind hits southern tip of India, it splits into 2 branches. One branch starts from Arabian Sea, other branch starts from Bay of Bengal. So இந்த இடத்துல வந்து southern tip of Indiaல the monsoon hits and then இது என்னவா 2 branches டிவைட் ஆகுது. இந்த சைடு ஒரு branch and then இந்த சைடு ஒரு branch. So one branch is starting from Arabian Sea and the other branch is starting from the Bay of Bengal. இப்போ அரேபியன் சி பிரான்ச் பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அரேபியன் சி பிரான்ச் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த வெஸ்ட் கோஸ்ட் வழியாக ட்ராவல் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து இட் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வெஸ்ட், ஈஸ்ட், நார்த், சவுத். ஸோ அரேபியன் சி பிரான்ச் வந்து வெஸ்ட் சைட் ட்ராவல் ஆகிறப்ப இட் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால் டு த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. இதே இந்த அரேபியன் சி பிரான்ச்சில் இன்னொரு போர்ஷன் என்ன ஆகும்னா இட் ட்ராவல்ஸ் டுவர்ட்ஸ் த நார்த். ஸோ இந்த இப்படி ட்ராவல் பண்ணுறப்ப இட் இஸ் அப்ஸ்ட்ரக்டட் பை த ஹிமாலயாஸ். ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ்
மேலே மோதி அது என்ன ஆகும்னா அங்கே ஹெவி ரெயின்ஃபால் ஃபாலோ இருக்கும். எந்த சைடு? நார்த் சைடு. இப்போ எப்படி வந்து மழை பெய்யுது? இப்போ ஒரு when winds are blocked they rise, cool and cause heavy rainfall. இப்போ அந்த wind வந்து போய் ஹிமாலயஸ் மவுண்டைன் மேலே ஹிட் ஆகுறப்ப அது என்ன ஆகும்? they rise high, அங்கே மேலே போக போக it cools down and then it falls down as a heavy rainfall. ஆரவல்லி மவுண்டைன் எங்க இருக்குன்னா it is located parallel to the direction of the wind. ஸோ இந்த wind வந்து அந்த மலை மேலே மோதாம அப்படியே சைடில் அப்படியே போயிடுறதுனால என்ன ஆகும்னா ராஜஸ்தான்ல நமக்கு அந்த அளவுக்கு ரெயின்ஃபால் கிடைக்காது. ஸோ அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அரேபியன் சி பிரான்ச் ஒன் பார்ட் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால் டு த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, த அதர் பார்ட் கோஸ் நார்த், இட் ஹிட்ஸ் ஹிமாலயாஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் ஹெவி ரெயின்ஃபால் இன் நார்த் இந்தியா. தென் ஆரவல்லி மவுண்டைன் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆரவல்லி மவுண்டைன் இஸ் parallel to wind, அதனால என்ன ஆகும்? ராஜஸ்தான் கெட்ஸ் லெஸ் ரெயின். அடுத்தது பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் கம்ஸ் ஃப்ரம் த பே ஆஃப் பெங்கால். இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் இந்தியா அண்ட் மியான்மார். டயக்ராம்ல பாருங்க, பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் இந்தியா. நார்த் ஈஸ்ட்னா இந்த சைடு நார்த் ஈஸ்ட். சி Bay of Bengal branch moves towards northeast India. Northeastனா இந்த சைடு. ஸோ நார்த் ஈஸ்ட் இந்தியா சைடு இது மூவ் ஆகுது. அண்ட் ஆல்சோ டு அண்ட் மியான்மார். மியான்மார் இந்த சைடு தான் இருக்கு. இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் இந்தியா. நார்த் ஈஸ்ட் இந்தியா அண்ட் தென் டு மியான்மார். இங்க இருக்கு மியான்மார். ஸோ இதுதான் பே ஆஃப் பெங்கால். ஸோ இந்த இடத்துல இது வந்து டிராவல் பண்ணுது. இந்த சைடு டிராவல் பண்றப்ப தட் விண்ட் ஹிட்ஸ் 3 ஹில்ஸ், 3 குன்றுகள், கேரோ, காசி, ஜெயின்டியா ஹில்ஸ். அது மேல மோதி மேகாலயால இருக்க மவுசின்ராம்ங்கிற இடத்துல நல்ல ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்கும். ஆஃப்டர் தட் த விண்ட் மூவ்ஸ் வெஸ்ட் சைடு. அப்படியே வெஸ்ட் சைடு மூவ் ஆகி போயிடும் அந்த விண்ட். ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியாகிறதுனால, காற்றுல இருக்க ஈரப்பதம் கம்மியாகிறதுனால இட் ரிசீவ்ஸ் த வெஸ்டர்ன் சைடு ரிசீவ்ஸ் லெஸ் ரெயின்ஃபால். ஸோ தட்ஸ் வாட் இஸ் எக்ஸ்பிளைன் ஹியர். தென் த விண்ட் மூவ்ஸ் வெஸ்ட். ஸோ வெஸ்ட் சைடு மூவ் ஆகுறப்ப மாய்ஸ்சர் கம்மி ஆகிடும் அண்ட் இட் ரிசீவ்ஸ் லெசர் ரெயின்ஃபால். வெஸ்ட் சைடு ரிசீவ்ஸ் லெசர் ரெயின்ஃபால். இந்த லெசன்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் பார்த்தலாம். கோன்கான் கோஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, மியான்மார், கேரோ, காசி, ஜெயின்டியா, ஆரவல்லி மவுண்டைன், ராஜஸ்தான், மவுசின்ராம், மேகாலயா, எல் நீனோ ஃபினோமினான். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்க்காம எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் ஆன்சர் லேர்ன் பண்ணுங்க. இந்த ஆன்சரோட ஒரு சம்மரி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கிளைமேட் எழுதிக்கோங்க. 75% ஆஃப் இந்தியன் ரெயின் வந்து இதுல இருந்து தான் கிடைக்குது. அண்ட் தென் ஆன்செட் அண்ட் மூவ்மெண்ட் பற்றி எழுதுறீங்க. எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இட் மூவ்ஸ் அலாங் வேர் அண்ட் தென் இட் கவர்ஸ் த ஹோல் கண்ட்ரி. ஸோ இந்த 3 கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மான்சூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நார்த் இந்தியாவோட கண்டிஷன் என்ன, ஹவு மச் இஸ் த டெம்பரேச்சர், அது நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் பற்றி எழுதுங்க. ஆஃப்டர் த 2 branches ஆஃப் மான்சூன் அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் எழுதிருங்க. அடுத்தது அரேபியன் சி பிரான்ச் பற்றி எழுதுங்க. ஸோ இட் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால் டு த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா மென்ஷன் பண்ணிடுங்க. And then you write what happens when it hits the Himalayas. அப்போ ஹெவி ரெயின்ஃபால் எங்கே கிடைக்கும்? நார்த் இந்தியாவுக்கு கிடைக்கும். அண்ட் தென் ஆரவல்லி மவுண்டைன் பற்றி எழுதிருங்க. தென் யூ ரைட் அபவுட் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச், அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, வேர் இட் இஸ் மூவிங். தென் யூ ரைட் அபவுட் தீஸ் 3 hills. தென் இட் காசஸ் ஹெவி ரெயின்ஃபால் இன் மேகாலயா. மவுசின்ராம்ங்கிற லொக்கேஷனில் ஹெவி ரெயின்ஃபால் இட் காசஸ்.
சவுத் வெஸ்ட் மான்சூன் பற்றி அந்த ஃபீச்சர்ஸ் எழுதுகிறப்ப இந்த எல்னினோ ஃபினோமினான் பற்றியும் இந்த ஒரு லைன் மட்டும் எழுதியிருந்தேன். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் அன் ஈஸி கொஷின். புரிஞ்சு படிங்க. நான் அந்த மேப்பில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அதை அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா மைண்டில் நிற்கும். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஷின். தேங்க்யூ.